அன்புறவுகளுக்கு வணக்கம். தொகுதி வாரியாக கள நிலவரங்களை பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இந்த காணொலியில் நம்ம ஒரு ஸ்டார் தொகுதியை பார்க்க போகிறோம். ஏன் ஸ்டார் தொகுதி அப்படின்னா, விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். கடலூர் மாவட்டத்தில் வரக்கூடிய காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியினுடைய கள நிலவரம், அங்கு யார் யார் வேட்பாளராக போட்டியிடுறாங்க, அங்கு யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது, அந்த வேட்பாளர்களுடைய சுய விவரங்கள், இந்த தகவல்கள்லாம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல காட்டுமன்னார் கோயில் தனி சட்டமன்ற தொகுதி 159வது சட்டமன்ற தொகுதி கடலூர் மாவட்டத்தில் வருது. அங்கு பிரதானமாக இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுகிறார். தொல் திருமாவளவன் தற்போது சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டே அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். ஸோ திமுக கூட்டணியில் விசிக அங்கே போட்டிடுறாங்க. விசிகவினுடைய வேட்பாளர் தொல் திருமாவளவன் அவர்கள். அங்கு அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு காட்டுமன்னார் கோயில் ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்கு பாமகவின் சார்பில் டாக்டர் அன்புச்சோழன் அவர்கள் போட்டியிடுகிறார். மருத்துவர் அணியில் மாநில செயலாளராக அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சிவஜோதி அவர்கள் போட்டியிடுகிறார். மாநில ஒருங்கிணைப்பாளராக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சீனிவாசன் அவர்கள் அங்கு வேட்பாளராக போட்டியிடுகிறார். ஸோ வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்துட்டும் அங்கு எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். காட்டுமன்னார் கோயில் தனி சட்டமன்ற தொகுதியில் ஆண்கள் 1,11,691, பெண்கள் 1,12,864, மூன்றாம் பாலினம் 10 பேர். ஒட்டுமொத்தமாக 2,24,565 வாக்காளர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ காட்டுமன்னார் கோயிலில் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதிக்கு உட்பட்டு தான் வீராணம் ஏரி வருது. அங்கே விவசாயம் தான் ஒரு பிரதான தொழிலாக இருக்குது. லால்பேட்டை, கீரப்பாளையம் ஒன்றியம், ஸ்ரீமுஷ்ணம் பேரூராட்சி, களியமலை, கந்தகுமரன், கானூர் உள்ளிட்ட 55 ஊராட்சிகள் காட்டுமன்னார் கோயில் தனி சட்டமன்ற தொகுதியில் வருது. அங்கே இருக்கக்கூடிய சமூகங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதி திராவிட மக்கள் இருக்கிறாங்க. பறையர் சமூகம் ஒரு பெரும்பான்மையான சமூகமாக இருக்குது. வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய சமூகங்களாக பறையர் சமூகம், வன்னியர் சமூகமும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி தொகுதி முழுக்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு கணிசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தாண்டி ஓரளவு குறிப்பிடும்படியான சாதைகள் அப்படின்னு சொன்னால், முதலியார்கள், மீனவர்கள், பிள்ளைமார்கள் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் சமூக நிலவரம். கடந்த தேர்தல்களில் எந்த மாதிரி அந்த கட்சி தொகுதியில் முடிவுகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே திமுக இதுவரை 5 முறை வெற்றி பெற்று இருக்குது. காங்கிரஸ் 2 முறை வெற்றி பெற்று இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 முறை ஜெயிச்சிருக்கு. அதிமுக 2 முறை ஜெயிச்சிருக்கு. இது இல்லாமல் இந்திய மனித உரிமை கட்சி அப்படின்ற கட்சி 2 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் ஜனநாயக பேரவை 1 முறை வெற்றி பெற்று இருக்கிறாங்க. ஸோ விசிகாவை பொறுத்த வரைக்கும் அங்கே 2006லையும் 2021லையும் அங்கே வெற்றி பெற்று இருக்கிறாங்க. ஸோ கடந்த 2021னுடைய தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த முறை அங்கே விசிகா தான் போட்டிட்டாங்க. திமுக கூட்டணியில் சிந்தனை செல்வன் அவர்கள் அப்போ போட்டிக்கிட்டார். அப்போ அவர் 86,056 வாக்குகளை பெற்றிருக்கிறார். சதவீத அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 49%. அதிமுக கடந்த முறை போட்டியிட்டது முருகுமாறன் அவர்கள் போட்டியிட்டார். அவங்க 75,491 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க, 43%. நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் 6,806, 3.89% வாக்குகளை அங்கே வாங்கியிருக்கிறாங்க. இதில் இந்த 2016 தேர்தலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் 2016ல் போட்டிட்டார். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய அன்புச்சோழன் அப்பவும் போட்டிட்டார். அப்போ 2016ல் கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்ச முருகுமாறன் அவர்கள் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போ அவர் 48,450 வாக்குகளை வாங்கினார். சதவீத அடிப்படையில் 29.33. அப்போ 2016ல் விசிகாவின் சார்பில் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் போட்டியிட்டார். 48,363 வாக்குகளை வாங்கினார். 87 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் தோல்வியை தழுவினார். 2016ல் அவங்க மக்கள் நல கூட்டணியிலிருந்து போட்டிட்டாங்க. ஒரே ஒரு தொகுதியில் தான் வெற்றி வாய்ப்புக்கு ரொம்ப அருகில் வந்தாங்க. அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட்ட காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி. ஸோ அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிட்டாங்கன்னு சொன்னீங்க. 2016ல் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டிட்டாங்க. அப்போ
ஒரு 25,000 வாக்குகளை இந்த தொகுதியில் அவங்க வந்து வாங்கிடுறாங்க. சதவீத அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 15% அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2016 போட்டியிட்டு கொண்ட அதே இருவர் தான் இப்போ மீண்டும் களத்தில் சந்திக்க போகிறாங்க. தொல் திருமாவளவன் அவர்கள், டாக்டர் அன்புச்சோழன் அவர்கள். ஸோ கேண்டிடேட்ஸ் பற்றி பார்ப்போம். முதல்ல விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அவர் 1999 தேர்தல் அரசியலுக்கு வர்றார். அதன் பிறகு தலித் பேன்சர்ஸ் இயக்கமாக இருந்தது. அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக மாறின பிறகும் கூட ஒரு 10 ஆண்டுகள் தேர்தல் அரசியலில் இல்லாமல் தான் இருந்தாங்க. அவர் அரசு ஊழியராக பணியாற்றி கொண்டிருந்தார். அதன் பிறகு அவங்க தேர்தல் அரசியலுக்கு வராங்க. 1999 முதல்ல நாடாளுமன்ற தேர்தலில் தான் ஃபஸ்ட்டு சிதம்பரத்தில் போட்டியிட ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு 2004, 2009, 2014, 19, 24 ஆகிய நாடாளுமன்ற தேர்தல்களில் சிதம்பரத்திலிருந்து அவர் வந்து போட்டியிட்டு இருக்கிறார். இதில் 2009, 2019, 2024 நாடாளுமன்ற தேர்தல்களில் அவர் வந்து வெற்றி பெற்று இருக்கிறார். 2001 அவர் மங்களூரில் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார். ஒரு 3 ஆண்டுகள் அந்த பதவியில் இருந்தார். அதன் பிறகு அவர் ராஜினாமா செஞ்சிட்டார். ஸோ 2016 அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறார். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, காட்டுமன்னார் கோயில் இதே தொகுதியில் தான் போட்டியிட்டார். அப்போ வந்து அவர் 87 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். ஸோ நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது, நிறைய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய உழைப்பு அப்படின்றது ஒரு அளவிட முடியாதது அப்படின்னு சொல்லலாம். நான் 2018 மீடியாவுக்கு 2018 வந்தேன். அப்பத்துலேருந்து அவர் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். எந்நேரமும் அவரை சுற்றி கட்சியினுடைய தொண்டர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நைட் இரவு 10 மணி 12 மணி ஆனாலும் கூட அவர் தொடர்ச்சியாக மக்களையும் அவங்க கட்சிக்காரங்களையும் சந்திச்சுக்கிட்டே இருப்பார். நிறைய விழாக்களுக்கு அவரை வந்து அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கட்சியில் ஒரு காது குத்தாக இருந்தாலும் சரி, ஒரு புதுமனை புகு விழாவாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சி அவங்க கட்சிக்காரங்க நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் தலைவர் வரணும் அப்படின்னு அவங்க வந்து ஆசைப்படுவாங்க. அந்தளவுக்கு அவர் மீது அன்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய தொண்டர்களாக அவங்க வந்து இருக்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பாச பிணைப்பாக இருப்பாங்க. ரொம்ப உரிமையாக அவர்கிட்ட பேசுகிற தொண்டர்களாக அவங்க வந்திருப்பாங்க. அவருடைய உழைப்பு அப்படின்றது அளப்பரியது. நிஜமாகவே அவர் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கினார்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நான் நேராகவும் இதை வந்து பார்த்துருக்கேன். ஸோ பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அன்புச்சோழன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் 2016 ஏற்கனவே போட்டியிட்டவர் தான். 25,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் அணியினுடைய மாநில செயலாளராக இருக்கிறார். ஏற்கனவே 2016 நடந்த பேட்டில் இப்போ திரும்பவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சிவஜோதி அவர்கள் போட்டியிடுகிறார். மாநில ஒருங்கிணைப்பாளராக அவர் இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் கடந்த முறை 2021 6,806 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வளர்ந்து வர கட்சி இப்போ தான் அந்த பேஸை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வட மாவட்டங்களில் அவங்களுக்கு பேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தென் மாவட்டங்கள் டெல்டாவை கம்பேர் பண்ணும்போது வட மாவட்டங்கள்லேயும் மேற்கு மாவட்டங்கள்லேயும் அவங்க ரொம்ப குறைவான வாக்கு சதவீதத்தை தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ வளர்ந்து வர கட்சி அவங்க எவ்வளோ வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டிவிகேவை பொறுத்த வரைக்கும் சீனிவாசன் அவர்கள் போட்டியிடுகிறார். வயசு வந்து 57. கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளராக அவர் வந்து இருக்கிறார். 1999 விஜய் நற்பணி மன்றத்தில் பயணித்தவர். அதன் பிறகு மாவட்ட தலைவராக இருந்தார். அதன் பிறகு இப்போ கட்சி ஆரம்பித்த பிறகு கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளராக அவர் வந்து இருக்கிறார். ஸோ அவர் டிவிகேவின் சார்பில் போட்டியிடுகிறார். ஸோ 4 வேட்பாளர்கள் என்னதான் பிரதானமாக இருந்தாலும் கூட விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுவதாக ஒரு ஸ்டார் தொகுதி அந்தஸ்தை இந்த தொகுதி வந்து பெற்றிருக்கு. ஏற்கனவே அவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். காட்டுமன்னார் கோயிலில் விசிகாவினுடைய சிந்தனை செல்வன் அவர்கள் தான் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஸோ தேசிய அரசியலிலிருந்து மாநில அரசியலில் கவனம் செலுத்தணும் அப்படின்ட்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ திருமாவளவன் அவர்களே நேரடியாக போட்டியிடுறதால இந்த களம் வந்து எப்படி சொல்கிறது, மக்கள் நல கூட்டணியில் போட்டியிடும் போதே 87 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் தோல்வியை தழுவினார். அந்தளவுக்கு தலித் மக்களுடைய ஆதரவை பெற்றவர் திருமாவளவன். ஸோ கண்டிப்பாக அவர் இந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான அதீத வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்போனன்ட் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னும் போது அக்ரெசிவாக அங்கே வந்து போலரைசேஷன் நடந்து விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
தேமுதிக இவங்க கூட்டணியில் இருப்பதால் அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். திமுக கூட்டணியில் சந்திக்கிறதால அவர் எளிமையாக வெற்றி பெறுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாமக அவங்களுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ காட்டுமன்னார் கோயில் 159 விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறுவார். நான் அப்படி நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொளி இன்னொரு தொகுதியினுடைய அலசலில் சந்திக்கலாம். 2026 தேர்தல் குறித்த செய்திகளை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.